அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கங்குவா எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் தான் படத்தை முடிச்சு விட்டாங்களா? இனி விஜய் ஃபேன்ஸ் மனசு வச்சாதான் எந்த படமும் ஓடுமா? ஒரு ஃபேன் பேஸ்னால ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக்கவோ இல்லை ஹிட் ஆக்கவோ தான் முடியுமா? கங்குவா ஃப்ளாப் ஆனதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இந்த வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டோரிஸ்க்காக அரவிந்த். நம்ம படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுங்கிறத டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக பிரித்து பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரியை ஒன்லைனாக கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா பண்ணுற தப்புனால அவருக்கு கிடைக்கிற கொடுமையான தண்டனையை நேரில் பார்க்குற பையன் மனசில் பழி வாங்குற உணர்வு வருது. சின்ன பையன் மனசில் இப்படி ஒரு உணர்வை வர வச்சுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஹீரோ அந்த பையனை தான் பையனாக வளர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தத்தெடுக்கணும்னு பார்க்குறாரு. ஒன்லைனாக கேட்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான். நல்ல எமோஷனல் சீன்ஸ் பண்ணியிருக்கலாம், நல்ல ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய பட்ஜெட் ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லி கொண்டு போனது கூட ஓரளவுக்கு ஓகேவான ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் தான் இங்கே மொத்த ப்ராப்ளமுமே. டேரக்டர் சிவாவோட பழைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சென்டிமெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபேமிலி, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் படம் எடுத்திருப்பார். இதே ஃபார்மேட்டை இந்த படத்துக்கு அப்ளை பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு இங்கே. இது சிவாக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே இதே ட்ரீட்மெண்ட்டில் விவேகம்னு ஒரு படத்தை எடுத்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் செஞ்சு விட்டாப்புல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் கற்றுக்கவே மாட்டேன், நான் பண்ணுற தப்பை திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கங்குவால அதே தப்பு தான் பண்ணியிருக்காரு அவர். இந்த படம் யாருக்குமே கனெக்ட் ஆகாமல் போனதுக்கான காரணத்தை இந்த படத்தோட சீன்ஸ் வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் தான் பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க. சரி, ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனில் 5 தீவு இருக்கதா காட்டுறாங்க. அந்த 5 தீவு இருக்க ஐடியாலாம் ரொம்ப நல்ல ஐடியா தான். அதை காட்டின விதமும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதோட டீட்டெயிலிங்ஸ் தான் ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த 5 தீவில் இருக்க மக்களுமே வெவ்வேறு தொழில் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ கங்குவா இருக்க தீவு மக்களுக்கு போர் பண்ணுறது தான் தொழில்னு சொல்கிறாங்க. சரி, போர் பண்ணுறது எப்படி தொழில் ஆகும்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும்ல. சரி, தொழில்னா என்ன? நம்ம வாழ்கிறதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் தொழில். சரி, போர் பண்ணுறது எப்படி தொழில்னு சொல்ல முடியும்? சரி, அது கூட ஓகேன்னு வைங்க. யார் கூட போய் போர் பண்ணுவாங்க? இப்படி கேவலமான டீட்டெயிலிங் பண்ணால் மக்களோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? இதை விட ஒரு பெரிய காமெடி என்னென்னா, வில்லன் ஊரை கொடூரமாக காட்டணுங்கிறதுக்காக கொலை பண்ணுறது தான் அந்த ஊர் மக்களோட தொழில்னு சொல்கிறாங்க. அவங்க யாரை போய் கொலை பண்ணுவாங்க? யாருக்கு அவங்களுக்கு காசு கொடுப்பா கொலை பண்ணுறதுக்கு? இந்த மாதிரி கேவலமான டீட்டெயிலிங்னால மக்களுக்கு இவங்க சொல்கிற இந்த தீவு மக்களோட தொழிலும் எங்கேயுமே கனெக்டே ஆகவே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனில் ஹைலைட்ஸாக காட்டுறது இந்த 5 தீவுகளை தான். இந்த 5 தீவுகளுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒன்று பனிக்காடாக இருக்குது, இன்னொன்று ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது, இன்னொன்று வனவிலங்குகளாக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தீவுகளை ஏதாவது டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்களா மக்களோட கனெக்ட் பண்ணுறதுக்குன்னா அது எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்த கல்கி படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நியூ வேர்ல்டை காட்டும்போது அது எப்படி இருக்கும், அதோட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் அட்லீஸ்ட் 20 to 30 மினிட்ஸில் நல்ல டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பாங்க. அப்போது மக்கள் கூட அந்த என்விரான்மெண்ட் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கங்குவா இருக்க ஊரில் காட்டும்போது ஒரு 4 குடிசை, அப்புறம் அவங்க நடந்து வர ஒரு வழி தான் மனசில் நிற்குது. அதே மாதிரி வில்லன் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வில்லன் உட்கார்ந்துருக்க அந்த சிம்மாசனம் மாதிரி இடத்த தான் மொத்த படம் ஃபுல்லாக காட்டுறாங்க. அதில் தான் மக்கள் சூழ்ந்து இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்க எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்களான்னு சொல்லி நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ப்ளஸ் அது மக்களோட கனெக்டே ஆகவே கிடையாது. மேக்கிங்கில் சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, எடிட்டிங்னு எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முக்கியமாக சவுண்டை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். சவுண்டு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். சவுண்டில் என்ன பிரச்சனை இருந்துச்சுங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். படத்தை கலர்ஃபுல்லாக காட்டணும்னு முடிவு பண்ணது வரைக்கும் சரிதான். அதுக்காக எவ்வளோ சேச்சுரேஷனாக பண்ணுவீங்க? ஒவ்வொரு கலரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்ணை எரிச்சிடும் போல் இருந்துச்சு. கேமரா ஒர்க்ஸு நல்லாவே இருந்துச்சு ஒரு சில இடத்துல. ஆனால் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கான எடிட்டிங் தான் இருந்துச்சு அந்த படத்தில். ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளேனா கேமராவை வேகமாக திருப்பி எடிட்டில் தூக்கி போடுறது கிடையாது. ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட ஒரு சீனே மிஸ் ஆயிருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எடிட் பேட்டர்ன் ஃபுல்லாக. டேரக்டர் ஹரி படத்தில் நீங்கள் இந்த மாதிரி கேமரா பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஒரு கமர்ஷியல் என்விரான்மெண்ட் கிடையாது, நடக்கிற கதையாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி எடிட் கேமரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இது ஒரு புது என்விரான்மெண்ட்டை நீங்கள் காட்ட போகிறீங்க. இந்த எடிட் பேட்டர்ன் கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயரும் ஆகியிருக்கு இப்போ கங்குவால. ஏற்கனவே டேரக்டர் சிவா விவேகமில் இதே தான் பண்ணி பேக் ஃபயர் ஆச்சு. நான் கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸை திருத்திக்க மாட்டேன், அதே தான் திரும்ப பண்ணுவேன்னு திரும்பவும் பண்ணியிருக்காரு.
இது ஒரு ஆக்ஷன் படம். ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல நெறைய போர் காட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க ப்ரமோஷன் பண்ணீங்க. ட்ரெய்லர் கூட அப்படிதான் இருந்துச்சு. அப்போ மக்கள் அந்த போர் காட்சிகளையுமே, ஆக்ஷனையுமே எதிர்பார்த்து தான் தியேட்டருக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஃபைட் சீக்வென்சஸ்லாம் எவ்வளோ நல்லா எடுத்திருக்கணும் நீங்க. ஒரு சில பொட்டன்ஷியல் சீன்ஸ் பேப்பர்ல இருந்துச்சு. அத உங்களால ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணவே முடியல. ஏன்னா, நீங்க எடுத்த விதம் சரியாவே இல்ல. பிளஸ் எடிட் பேட்டர்ன்ஸுமே ரொம்ப மோசமா இருந்துச்சு, முன்னாடி சொன்ன மாதிரியே. சொல்லப்போனா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் உங்களுக்கு. இந்த படத்துல ஒரு பெண்கள் சண்டை போடுற மாரி ஒரு காட்சி இருக்கு. கங்குவாவோட ஊர் பெண்கள வில்லன் கேங் வந்து சுத்திருவாங்க. அப்போ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பெண்கள் சண்டை போடுவாங்க. அது இவ்வளோ பெரிய மாஸ் சீனு. ஆனா, இந்த சீன எவ்வளோ கேவலமா எடுக்க முடியுமோ, அவ்வளோ கேவலமா எடுத்திருந்தாங்க. எங்கேயுமே கனெக்ட்டே ஆகல. நான் சொன்ன அந்த ஃபாஸ்ட் எடிட் பேட்டர்னால, அதுல ஒரு செகண்ட் மிஸ் பண்ணியிருந்தா கூட, அந்த மொத்த ஃபைட்டே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிடும் நமக்கு. என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு. அதனால மக்கள் யாருக்குமே அதுல கனெக்ஷனே ஆகவே இல்ல. இந்த படத்துல ரொம்ப ஹைப் பண்ணப்பட்ட சீன் தான் அந்த முதல சீன் சொல்லலாம். அந்த முதல சீன் யாருக்குமே தியேட்டர்ல கனெக்டே ஆகவே இல்ல. 2 முதல இருக்கா? இல்ல ஒரு முதல கூட தான் சண்டை போடுறாரா? எதுவுமே புரியவே இல்ல. அந்த முதல கங்குவாவ கடிக்க வருதா? இல்ல அந்த சின்ன பையன கடிக்க போகுதான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதுக்குள்ள அந்த சீனே முடிஞ்சு போச்சு. கங்குவா படத்துல சவுண்ட்ல என்ன பிரச்சனைங்கிறத இப்ப பார்க்கலாம். ஏன்னா படம் பார்த்த நெறைய பேர் கழுவி ஊத்துனதே அந்த சவுண்ட் வச்சு தான். சத்தியமா சொல்றேன், எவ்வளோ லவுடான சவுண்ட நான் இதுவரைக்கும் தியேட்டர்ல கேட்டதே கிடையாது. ப்ளஸ் சவுண்ட் டிசைன்னா என்னன்னே தெரியாத மாரி சவுண்ட் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சொல்லப்போனா சவுண்ட் டிசைனே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஏன் தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறோம்? ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான். எனக்கு எல்லா சவுண்டுமே ஃப்ரண்ட்ல இருந்து கேட்ட மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்ல 5.1 வாங்கி வச்சோம்னா, ரைட் ஸ்பீக்கர், லெஃப்ட் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர்ன்னு தனியா சவுண்ட்ஸ் வரும். அதே மாரி தான் தியேட்டர்லயுமே வரும். அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே குடுக்கும். ஆனா, இந்த படம் பார்க்கும்போது எல்லா சவுண்டுமே எனக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல இருந்து வந்த மாரி தான் இருந்துச்சு. அதே மாரி டயலாக் டெலிவரிஸ் எடுத்தீங்கன்னா, எல்லாருமே ஓவர்லேப்பிங் டயலாக்ஸா பேசிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் பேசி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் அது மேலவே பேசுறாங்க. அதே மாதிரி பேசுனா பரவால்ல. படத்துல பாதி பேர் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தன் கத்தம்போது இன்னொருத்தன் பேசுறான். சுத்தரவா புரியவே இல்ல. நடுவுல மியூசிக் வேற, டிஎஸ்பி வேற வாசிச்சு தள்ளியிருந்தாப்புல சுத்தரவா புரியவே இல்ல. டயலாக் புரியல. யார் என்ன பேசுறான்னு புரியல. அதே மாரி அவ்ளோ லவுடா இருந்துச்சு சவுண்டு. சத்தியமா சொல்லப்போனா காதுல ரத்தம் மட்டும் தான் வரல. Why black? Sham black. படத்த பத்தி பேசும்போது, இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஒரு படத்த ஓவரா ப்ரமோட் பண்ணும்போது, அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன நீங்க பயங்கரமா ஏத்தி விட்றீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேனுமே படம் பார்க்க வரும்போது, அவ்ளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ள வருவான். அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி விட்றீங்களோ, அவ்ளோ அடி வாங்குவீங்க. சின்னதா மிஸ் ஆனா கூட. அதுதான் இந்த படத்துக்கு நடந்துச்சு. ஆனா, இப்படி ஒரு படத்த எடுத்து வச்சுட்டு, நீங்க ப்ரமோஷன் பண்ணும்போது 1000 crore பண்ணிரும், 2000 கோடி பண்ணிரும்னு சொல்லி பேசினதெல்லாம் இருக்குல்ல, சத்தியமா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore-ன்னு கம்மி என்ன அப்செட் பண்ணிட்டேனா சார்? பண்றீங்க? ஐயோ! சாரி சார். ஃபைனலா தம்ப்நெயில்ல இருக்க மேட்டருக்கு வருவோம். விஜய் ஃபேன்ஸ் தான் உண்மையா அந்த படத்த முடிச்சு விட்டாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. அவங்க அப்படி நம்பிட்டு இருக்காங்க. எந்த படம் ஓடுனாலும் அவங்க தான் காரணம்னு நெனைக்கிறாங்க. எந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் அவங்க தான் காரணம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ், நெறைய ஆர்கனைஸ்டா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அதனால மட்டுமே ஒரு படம் ஃப்ளாப் ஆகவே ஆகாது. படமும் அவ்வளோ மோசமா இருந்தனால 2மே சேர்ந்து தான் பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. இதுவே படம் கொஞ்சம் ஆவரேஜா இருந்திருந்தா கூட, ஆன்லைன்ல சொல்ற மாரி இல்ல, படம் ஓகேயா தான் இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் வந்திருக்கும். படமுமே கொஞ்சம் ஓடியிருக்கும். கங்குவாவோட ரிசல்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமே செகண்ட் பார்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்காம எடுத்தீங்கன்னா செம்ம அடி வாங்க போறது மட்டும் உறுதி. சிவா சார், நீங்க அடி வாங்க வேண்டியது பூரா சூர்யா வாங்கிட்டு இருக்காப்ல. ஆனா நீங்க ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லா இடத்துலயும் எஸ்கேப் ஆயிடுறீங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நினைச்சீங்க கங்குவா பத்தின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னோட பெரிய வீடியோ. ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.